ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் 50% வேகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, சின்ன துண்டு தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் சின்ன சீரகம், மிளகு வறுத்து இடித்து போட்டுக்கலாம். அதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். கொதிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சமாக புளி எடுத்து ஊற்றிடலாம். புளி கொதிச்சதும் ஆல்ரெடி பொரிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை போட்டு கொஞ்ச நேரம் மூடி விடலாம். 5 நிமிஷத்துல அட்டகாசமான டேஸ்ட்ல எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பரா ரெடியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.